தமிழா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றங்கள் ஆட்சியோடைய அரசியல் பயணங்கள் களை கட்டி கொண்டிருக்கிறது. விஜய் அண்ணா நம்ம முதல்வர் ஸோ பல புது புது முயற்சிகளை எடுத்து புது புது விஷயங்களை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதில் முதலாக பார்ப்பது சிங்கப்பெண் திட்டம். ஸோ ரொம்ப அருமையாக உள்ளது. ஸோ அது மேலும் மேலும் வலுப்பெற வேண்டும். ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ இங்கே பெண்கள் பாதுகாப்பு முக்கியம்தான். ஆனால் பெண்களை பாதுகாக்க ஸோ இங்கே நம்ம எத்தனை கோடி பாதுகாப்பு வச்சுருந்தாலும் பெண்கள் உடையிலும் வார்த்தையிலும் கவனம் இருந்தாலே இங்கே பல பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள். ஸோ பெண்களாகிய நீங்கள் எல்லாமே எப்போவுமே செம்ம அழகு தாங்க. அதற்காக அங்கே கொஞ்சம் கிழிஞ்சி இங்கே கொஞ்சம் கிழிஞ்சி அங்கே கொஞ்சம் காமிச்சு இங்கே கொஞ்சம் காமிச்சு ட்ரெஸ்ஸு போட்டு என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் வாழ்க்கையே நீங்கள் தான் அழிச்சிக்கிறீங்க. ஸோ நம்ம தமிழக முதல்வர் தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து பெண்களுமே சரி, ஸோ கை முட்டிக்கு கீழே தான் தெரியணும். ஸோ அந்த மாதிரி வேறு எந்த இடத்துலையும் தெரியாமல் உடை அணிய வேண்டும். ஸோ இதுதான் என்னுடைய ஆசை. இதுதான் பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு தரும் என்று நான் நினைக்கிறேன். பல மக்களும் அப்படி நினைக்கிறாங்க. ஓகேவா? நீ சொல்லலாம், என்னடா நீ இப்படி பேசுகிறேன்னு. சார், இதுதான் சார் உண்மை. மூடி வச்சுக்கிற பொருளை யாரும் திறந்து பார்க்க ஆசைப்பட மாட்டாங்க. ஸோ திறந்து போட்டுக்கிற பொருளை எல்லோரும் கையை வைக்க தான் நினைப்பாங்க. ஸோ இதுதான் உண்மைங்க. என்ன ஒன்றா பேசலாம், நீ உங்கள் வீட்டில் பொம்பளை இல்லையா, ஆம்பளை இல்லையா, அவங்க வீட்டில் அக்கா இல்லை, தங்கச்சி இல்லையான்னு பேசுகிறதுக்கு ஒன்றும் அழகாக இருக்குங்க. ஆனால் வாழ்க்கை முறையில் காமம் என்பது கண் கட்டி வித்த மாதிரி ஆசை வந்தால் அது எவனாக இருந்தாலும் சரி, கடவுளாக இருந்தாலும் அடக்க முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பெண்களை சிங்கப்பெண் படை வைத்து காப்பாற்றுறதுக்கு மேலே நாம் இந்த உடை நாகரிகங்களை நம் தமிழக முதல்வர் விரைவில் அறிமுகப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டில். ஸோ அப்போ தான் தமிழ்நாடு உருப்படும், பெண்கள் பாதுகாப்பு பலப்படும். என்னுடைய ஆசை இதுதான். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் மக்கள். நம் முதல்வர் விஜய் அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் எடுக்கும் ஒரு முடிவும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வளர்ச்சி தரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நன்றியுடன் நான் உங்கள் தமிழன்.